Hello everyone. So இன்னைக்கு வந்து நம்ம பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ஸ்டடி பண்றோம். ஹை ஃப்ரீக்வன்சி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அர்த்தம் நீ எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் யூஸ் பண்ணுவோம். 9:15 to 9:45 டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சிடலாம். ஒன்ஸ் டார்கெட் ஸ்டாப் லாஸ் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஆர்எல்ஸ் நமக்கு 9:45 என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி இந்த ரோபோல் நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணிங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துரும். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்த ரோபோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். இன்னைக்கு ரேட் செட்டப் பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா January 14. தென் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 48,242 இருக்கு. நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும் 48,200 கால் ஆப்ஷன், தென் 48,200 புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில். ஸோ ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். 48,200 கால் ஆப்ஷன், தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். தென் பேராமீட்டர்ஸில் ஸ்ட்ரைக் 1 கால் ஆப்ஷன் தரணும், தென் ஸ்ட்ரைக் 2 புட் ஆப்ஷன் தரணும். சிபிஎல் பி மாற்றிக்கிறோம். இப்போ ரோபோவில் ஃபிட் பண்ணலாம். போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸில் ஆட் போர்ட்ஃபோலியோ, தென் காப்பி பண்ணது கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் வந்து என்எஃப்ஓ ஆப்ஷன் இண்டெக்ஸ், ப்ராடக்ட் வந்து எம்ஐஎஸ் கால் ஆப்ஷன். நம்பர் ஆஃப் லாட்ஸ் பார்த்தீங்கன்னா 80, லாட் சைஸ் 15, ட்ரேட் மெத்தட் பை ஒன்லி, மோட் நார்மல், ஆக்டிவ், ஆட்டோ மோடலைஸ் ப்ளூ, சிக்னல் லிமிட் 100 தரோம். சேம் லைக் நம்ம புட் ஆப்ஷன் பண்ணிக்கணும். இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு மினிமம் கேபிட்டல் உங்களுக்கு 15,000 தேவைப்படும் ஒரு லாட்டுக்கு. சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போகிறீங்கன்னா 1.5 lakh வச்சிருக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து 80 லாட்ஸ் பண்ணுறோம். ப்ராஃபிட் வந்து 20,000 தான் போகிறோம். ஒன்ஸ் டார்கெட் ரீச்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். இப்போ ப்ராஃபிட் செட் பண்ணலாம் 20,000க்கு. ஓகே, ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பேஸ் ஒர்க் பண்ணும். ஃபியூச்சரில் பை என்ட்ரி வரப்போ கால் ஆப்ஷன் பை பண்ணும். அதே மாதிரி ஃபியூச்சரில் செல் என்ட்ரி வரப்போ புட் ஆப்ஷன் பை பண்ணும். க்ளோசிங் ஆஃப் த கேண்டில் நமக்கு என்ட்ரி வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஸ்லைட்டாக மார்க்கெட் கேப் அப் ஆயிருக்கு. ஸோ இப்போ பை என்ட்ரி வந்திருக்கு. ஃபியூச்சரில் கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். ஸோ இனிஷியலாக நமக்கு 10,000 லாஸ் இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆப்ஷன்ஸ் பை மட்டும் பண்ணுறோம், செல்லிங் பண்ணுறது கிடையாது. ஏன்னா செல்லிங் பண்ணுறதுக்கு நமக்கு மார்ஜின் அதிகமாக தேவைப்படும். ஈவன் நீங்கள் இதில் ஆப்ஷன் செல்லிங் கூட பண்ண முடியும். உங்களுக்கு அக்யூரஸியும் நல்லாயிருக்கும். ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 8,400 இருக்குது. இப்போ 13,000 வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே எந்த ஒரு இண்டிகேட்டர் நீங்கள் இதில் ஆட்டோமேஷன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஸோ சூப்பர் ட்ரெண்டில் நமக்கு எப்போல்லாம் பை என்ட்ரி வருதோ ஸோ அப்போல்லாம் கால் ஆப்ஷன் எடுக்கும். அதே மாதிரி செல் என்ட்ரி வரப்போ புட் ஆப்ஷன் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு இண்டிகேட்டரும் நீங்கள் ஆட்டோமேஷன் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 16,260 இருக்குது. ட்ராடவுன் வந்து 21,180 இருக்குது. ஓகே, ஸோ 18,900 வந்துருக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஸோ இப்போ 19,000. ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 20,220 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். புட் ஆப்ஷனில் நமக்கு எந்த என்ட்ரியும் வரல. இங்கே பார்த்தா தெரியும். இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். கால் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 976.4, தென் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் வந்து 993.25. நீங்கள் ப்ரைஸ் அண்ட் டைமிங் இதில் பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 20,220 பண்ணியிருக்கோம். இந்த ரொம்ப விஷயம் டவுட்னா காலர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்டேட் விஷயம். தேங்க்யூ.